ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் முடி ஆட்டோமேட்டிக்காக கருகருன்னு மாறிடும். அதுவும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுதே உங்கள் முடியோட கருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இளநரைகள்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகி முடியை வந்து கருமையாக மாற்றி நல்லா வளர்கிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டி, அதுவும் வளர்கிற முடிகள் எல்லாமே கருமையாக வளருங்க. அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பாக்கு தாங்க எடுத்துருக்கோம். அதாவது சுருள் பாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாக்கு தான் எடுத்துருக்கோம். ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடலாம். இது பாட்டிக்கே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்களாட்டி ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நாம் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தான் எடுத்துருக்கோம். நாட்டு செம்பருத்தி இலைகளாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலைகளை நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம். காம்புகள்லாம் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டுமே ஆஞ்சி எடுத்துக்கலாம். காம்போடு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ஹேரில் அப்ளை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வெறும் இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த சீசனில் செம்பருத்தி இலைகளில் நிறைய பூச்சி வைக்குது. பூச்சியெல்லாம் இல்லாத இலைகளாக பார்த்து நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பூ கூட இருக்குது, அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் கூட நம்ம கிள்ளிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கோங்க. லென்த்தியான ஹேராக இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இல்லை ஷார்ட் ஹேர் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செம்பருத்தி இலைகள் எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்தாச்சு. இது கூட வந்து 2 பொருள் முக்கியமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராம்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம். 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணோம்னா அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக நைஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இடிச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு அரையும் பொழுது சின்ன சின்ன பீஸெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்படும். அதனால் நல்லா இந்த மாதிரி இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பவுலில் கொட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சாச்சு. இப்போ நம்ம செம்பருத்தி இலையோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொட்டைப்பாக்கு வந்து ஊற வச்சுருக்கோம். எப்படியும் ஒரு 1/2 hour ஆச்சு ஊறிக்கிட்டு இருக்குது. எதுக்கு நம்ம ஊற வைக்கிறோன்னா இதில் அரைப்படாது உங்களுக்கு, அதனால் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அந்த கொட்டைப்பாக்கெலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் அப்படியே அதை மட்டும் எடுத்து இடிச்சிக்கலாம். இதையும் சூப்பராக இடிபட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊறி இருக்கு இல்லையா, அதனால் நல்லாவே இடிபட்டுரும். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணலாம், ஆனால் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைப்படவே படாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. சாரி, கொட்டைப்பாக்கு இல்லை, இதுக்கு பேர் வந்து சுருள் பாக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல கலரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. இப்போ ஓரளவுக்கு பாக்கு வந்து இடிபட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த பாக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை, கிராம்பு, பாக்கு இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க தண்ணியும் நம்ம கொஞ்சோண்டு இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் இதிலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை இப்படியே அரைக்க முடியாது. இதில் நம்ம டிகாஷன் ஆட் பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் டீத்தூள், அதாவது நார்மல் டீத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வைக்க தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும் நமக்கு. அதுங்க நல்ல ஒரு கலர் வருது. நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த டிகாஷனை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு சூடோடு ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம செம்பருத்தி இலைகளில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பாதி மட்டும் ஊற்றிக்கலாம், மீதி அப்படியே இருக்கட்டும். இப்போ இதனால் நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே நம்ம இடித்து தான் போட்டிருக்கோம். அப்படிங்கல நமக்கு எல்லாமே நல்லா நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம அரைச்சி எடுக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைஞ்சும் வந்திருக்கு. கொஞ்சம் கூட திப்பியாக இல்லை பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த டிகாஷனை ஊற்றி நல்லா அலம்பி அது உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு அரைஞ்சி வந்திருக்கு. சின்ன சின்னதாக ஏதாவது இருந்தால் அதை கூட எடுத்துருங்க. இந்த பாக்கு ஒரு சில இது அரைபடாமல் இருந்ததுன்னா அதை கூட எடுத்துருங்க கையில். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்ம ஊற வச்சு அரைச்சதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வழித்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இரும்பு கடாயில் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அடுத்து நம்ம இதில் லெமன் தான் சேர்க்க போகிறோம். ஆஃப் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நல்லா நம்ம கலர் வந்து நல்லா பிடிக்கும், அதனால தான் இதை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறது. உங்களுக்கு தேவையில்லை, ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்றவங்க தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு ஒத்துக்குன்றதுனால இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். லெமனை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். அடுத்து நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடுபடுத்த தான் போகிறோம். பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு, நல்ல பச்சை கலரில் இருக்குது. இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகி வரும்னு பாருங்கள். நம்ம கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு கலர் வந்து பிளாக்காக மாறி வரும் நமக்கு. வேறு எதுவுமே தேவையில்லைங்க, அவ்வளோதான். நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணி சுண்டை வச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். அதேமாதிரி நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி வந்துடும். நம்ம கிராம்பு சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் கொட்டைப்பாக்கு அதாவது சுருள் பாக்கு அது சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இது நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். பாருங்கள் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. அதேமாதிரி ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்கலாம். அதேமாதிரி உங்களோட ஹேர் ஃபால் இருந்தால் உடனே ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா செம்பருத்தி இலைகள் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இளநரைகள் இருக்கிறவங்க இந்த ஹேர் டையை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடியெல்லாம் நல்லா கருமையாக மாறிடும். வளர முடியெல்லாம் நல்லா கருகருன்னே வளருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. கிராம்பு வந்து ரொம்ப ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிராம்பு ஆயிலெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அது சுண்டி வர வர நமக்கு நல்ல ஒரு வழுவழுவழு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அது இல்லாமல் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலருக்கு வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா கொதித்து சுண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருந்தோம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான கன்சிஸ்டன்சியாக தான் வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா எல்லாமே சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவர் நைட் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து இதை ஒரு 5 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆறட்டுன்ட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் விட்டுருந்தேன். அதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹேர் டை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுமாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து ஷாம்பூ சீகக்காய் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து செம்பருத்தி இலைகளே ஷாம்பூ மாதிரி நமக்கு
இருக்கும். அதனால் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். அது இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட 2 days ஒன்ஸ் வந்து இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. அது இல்லாமல் நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து செம்பருத்தி இலைகள் தான் மெயினாக நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு இல்லை. இதை வந்து ரெகுலர் யூஸுக்கு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இது ரிசல்ட் தரும். எடுத்த உடனே நமக்கு கருமையாகும் அப்படின்றது கிடையாது. இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல கருமையான முடி நமக்கு கிடைக்கும். முடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஹேர் டை. இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிக்கிறேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து எந்த ஆயிலுமே இல்லாமல் இருக்கணும். ஆயில் இல்லாமல் இருந்தால் இந்த ஹேர் டை வந்து நம்ம ஹேரில் ஒயிட் ஹேரில் பிடிக்கும், இல்லைனா பிடிக்கவே பிடிக்காது. ஆயில் இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 hours அப்படியே விட்டுடுங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு வராது. இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அப்படிங்கிற நமக்கு சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சுக்கிட்டால் கூட கொஞ்சம் ஒரு 2 days வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தாராளமாக. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் முடியை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஹேரு. ஏன்னா நம்ம செம்பருத்தியில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.